ஹலோ ஃபைட்டர்ஸ், வெல்கம் டு மிஸ்டர் ரீசனிங் சேனல். இந்த கொஷினை நான் சால்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு டைம் சால்வ் பண்ணுங்கள். வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு உங்கள் ஆன்சர் என்னன்னு கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. ஓகேங்களா? அப்போ தான் எனக்கும் தெரியும் எத்தனை பேர் இந்த கொஷினை கரெக்டாக சால்வ் பண்ணியிருக்கீங்க, இல்லை ஜென்யூனாக ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணியிருக்கீங்கன்ட்டு. ஓகேங்களா? ஜஸ்ட் வீடியோ மட்டும் பார்க்காம சால்வ் பண்ண ட்ரை பண்ணுங்கள் ஃபைட்டர்ஸ். அப்போ தான் எக்ஸாம் ஹாலில் உங்களுக்கு இந்த ப்ராக்டிஸ்லாம் ஹெல்ப் பண்ணும். ஓகேங்களா? சூப்பர். இப்போ நான் எப்படி இந்த கொஷின் அப்ரோச் பண்ணுறேன்னு பார்க்கலாம். ஆட் ஒன் அவுட். அதாவது ஃபைட்டர்ஸ் 3 ஆப்ஷன் வந்து சேமாக இருக்குது, ஒன்று மட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அந்த டிஃப்ரெண்ட்டான ஆப்ஷனை நம்ம என்னென்னு கண்டுபிடிக்கிறோம், அதுதான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். ஓகேங்களா? ஸோ ஃபைட்டர்ஸ், அப்போ ஃபஸ்ட் ஆப்ஷனை பாருங்கள். 35 ஒரு 12 கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு எல்லா ஆப்ஷனுமே பாருங்கள், 5ஆல் டிவைட் பண்ணுற மாதிரி தான் இருக்குது நம்பர்ஸ் எல்லாமே. ஸோ 35 இருக்குது ஃபைட்டர்ஸ். 35 வந்து நம்ம 5ஆல் டிவைட் பண்ணுறோம், வி கெட் 7. ஓகேங்களா? ஸோ 7லேருந்து 12 பாருங்கள், +5 பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த சேம் லாஜிக்கை நம்ம நெக்ஸ்ட்டு ஆப்ஷனில் செக் பண்ணி பார்க்குறோம். 20 இருக்குது, டிவைட் பை 5 பண்ணுறோம் ஃபைட்டர்ஸ், வி கெட் 4. ஓகேங்களா? ஸோ +5 பண்ணுறோம், 9 வந்திருக்கு, 9 ஆப்ஷனில் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் ஆப்ஷன் போயிடலாம். அதே மாதிரி 55 இருக்குது, டிவைட் பை 5 பண்ணிங்கன்னா 11, +5 பண்ணோம் இல்லையா? ஸோ 5 பண்ணால் 16 வரணும். 16 இருக்கா? இருக்குது. ஸோ அப்படி பார்க்கும்போது 4th ஆப்ஷன் தான் ஃபைட்டர்ஸ் கரெக்டான ஆன்சர். ஏன்னா 4th ஆப்ஷன் தான் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நீங்கள் எதுக்கும் செக் பண்ணிக்கலாம் ஒரு டைமு. 60 இருக்குது, டிவைட் பை 5 பண்ணும்போது நம்மளுக்கு 12 வருது. ஸோ 12லேருந்து நம்ம +5 பண்ணால் 17 வரணும் ஃபைட்டர்ஸ். 17 இருக்கான்னு பாருங்கள், 18 இருக்குது. ஸோ இப்போயே தெரிஞ்சிச்சு ஃபைட்டர்ஸ், 4th ஆப்ஷன் தான் கரெக்டான ஆப்ஷன். பிகாஸ் தட் ஒன் இஸ் டிஃப்ரெண்ட் கம்பேர்ட் டு அதர் 3 ஆப்ஷன்ஸ். ஓகேங்களா? ஸோ ஃபைட்டர்ஸ், இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் நீங்கள் ரெகுலராக சால்வ் பண்ண நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லை, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் என்ன கவர்மெண்ட் எக்ஸாம் படிக்கிறாங்கன்னா அவங்களுக்கும் நம்ம வீடியோ ஷேர் பண்ணுங்கள். அது அவங்களோட ரீசனிங் ஸ்கில் வளர்றதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ ஸோ மச் ஃபைட்டர்ஸ்.